வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிஎஸ் 20+ டார்கெட் தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, எஸ்எஸ்சியில் ஒரு பல்கான வேகன்சி வரப்போகுது இல்லைங்களாங்க. அந்த எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஒரு காமன் டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுதான் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற டாபிக் இல்லைங்க. இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது 25 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. 25 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு குவாலிஃபைங் கிடையாது, நமக்கு எக்ஸாமில் மார்க்கு ஆட் போக போகிறது. அதனால இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாபிக் அப்படிங்கிறதோ லாங்குவேஜ் அப்படிங்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் கூட. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் ஒரு 5 டாபிக் முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு, செகண்டு ஜியோகிரபி இன்னொரு டாபிக் இருக்கு, அடுத்து எக்கனாமிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு, ஹிஸ்ட்ரி, அப்புறம் சயின்ஸ். இதுதான் மோஸ்ட்டாக கவர் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாப்பிக்ல இருந்தும் ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருக்காங்க அதுதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்த டாப்பிக்கை என்ன மாதிரி படிக்கணும், அது எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வேற என்ன எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டாப்பிக்கான ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோங்க. ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துட போகிறோம் இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம வீடியோவை போட்டுற போகிறோம். இல்லை எனக்கு அந்த டெஸ்ட் டாபிக் எழுதி முடிச்சுட்டேன், எனக்கு பிடிஎஃப் தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமை நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ண முடியும். அது எப்படின்னா நம்ம இந்த கிளாஸில் பார்த்துட போகிறோம் சரிங்களா. ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சியில் ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் ஜியோகிரபி தான் ஃபஸ்ட்டு கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் அதாவது லாஸ்ட் 7 இயர்ஸில் எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எல், சிபிஓ எக்ஸாமில், எம்டிஎஸ், ஜிடி, ஜேஇ, ஸ்டெனோ இந்த மாதிரி எக்ஸாமில் லாஸ்ட் 7 இயர்ஸில் ஜியோகிரபியில் எந்த டாப்பிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எதில் எத்தனை கொஸ்டின் எடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்களேன். இந்த டாபிக் பேர் தான் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம் மற்றும் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்சியில் இந்த ஜியோகிரபி சப்ஜெக்ட்ல இந்த டாபிக் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது. எதுனா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கும் இந்த எர்த் அப்படிங்கிற டாபிக் தான். ஸோ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்ல மொத்தம் 2 வீடியோ பார்க்க போறோம். ஏன்னா இதான் முக்கியமான டாபிக் இல்லைங்களா. ஸோ அதனால இந்த டாப்பிக்ல மொத்தம் 2 வீடியோ பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா எர்த்துங்கிற டாப்பிக்கை பார்க்கவும். அந்த எர்த்து எதெல்லாம் கவர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமியை பற்றி படிப்பாங்க, அடுத்து பாறை அதை பற்றின விஷயத்த, பூகம்பத்தை பற்றி படிக்க போகிறோம், எரிமலைகளை பற்றி படிப்போம். ஸோ என்னன்னா இந்த ஒட்டுமொத்த 7 கொஸ்டின்ஸ் பேப்பர்லையும் டாபிக் வைஸா எதெல்லாம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, எதெல்லாம் ஆவரேஜா படித்தா போதும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் இந்த டாபிக் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ். இதில் நம்ம எத்தனை வீடியோ போட போகிறோம்னா டோட்டல் 2 வீடியோ போட போகிறோம். அடுத்து எர்த் அப்படிங்கிற டாப்பிக்கில் மொத்தமாக 2 வீடியோ. அடுத்து பிசியோகிராஃபி அண்டு ஜியோமார்பாலஜி. எதை பற்றிலாம் பேசணும்னா நம்ம பூமியோடைய அமைப்பை பற்றி பேசுகிறோம். பூமியில் இருக்கக்கூடிய மலைகளை பற்றி, நதிகளை பற்றிலாம் கவர் பண்ண போகிறோம். அதில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறோம். அடுத்து காலநிலை, கிளைமேட்டாலஜின்னு சொல்லுவாங்க, அது பேர் காலநிலை கிளைமேட்டாலஜி. அதுல இருந்து ஒரு 67 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்மளும் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்து நீர் ஆதாரங்கள், வாட்டர் ரிசோர்சஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாம் கவர் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸை பற்றி படிப்பாங்க, ரிவர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். அடுத்து இல்லாமல் முக்கியமான பவளப்பாறைகள் பற்றி படிப்போம். இந்த ப்ரீவியஸ் இயர்ல மொத்தமாக 60 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நாம் இதில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்சஸ், அது பேர் இயற்கை வளங்கள்னு சொல்லுவாங்க தமிழில். அதில் என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா விவசாயத்தை பற்றி கவர் பண்ண போகிறோம், காடுகள், கனிம வளங்களை பற்றி, தொழிற்சாலைகளை பற்றி, அப்புறம் ஆற்றல்களை பற்றி கவர் பண்ண போகிறோம். இதில் ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 51 கொஸ்டின் கவர் பண்ணிருக்காங்க, நம்ம இதில் ஒரு வீடியோ போட போகிறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஜியோகிரபி, உலக புவியியலை பற்றி பார்க்க போகிறது. அது என்னென்ன கேட்பாங்கன்னா ஒரு கண்ட்ரியோடைய நிக்நேம், ஒரு கண்ட்ரியோடைய புனைப்பெயர் பற்றி கேட்பாங்க, இல்லை கண்ட்ரிஸோட கேபிட்டல் பற்றி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக பிரேசிலோட பிரேசில் எந்த ஊரில் இருக்குது, நார்த் அமெரிக்காவோ சவுத் அமெரிக்காவா, அம்மா லொக்கேஷனாகவும் கேட்பாங்க. இல்லைன்னா கண்ட்ரியோட கேபிட்டலாகவும் கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு கேபிட்டல் கேட்பாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா. ஒரு இடத்தோடைய லொக்கேஷனை வச்சு கொஸ்டின் கேட்க போகிறாங்க, அது ஒன்று. வேற என்ன கேட்பாங்கன்னா ஒரு கண்ட்ரியோடைய கரன்சியோடைய நேம் கேட்பாங்க, அது ஒன்று.
இதுல ப்ரீவியஸ் இயர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 43 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நாம இது என்ன பண்ண போறோம்னா ஒரு வீடியோ கவர் பண்ண போறோம். சரி, இந்த வீடியோலாம் நீங்க எங்க பார்க்கலாம்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதான் அடுத்து பார்க்க போறோம். நம்ம இந்த ஜாப்ஸ்ல மொத்தமா ஒரு 10 வீடியோ போட போறோம். இந்த 10 வீடியோவை நீங்க எங்க போய் பார்க்கலாம், எப்படி பண்ணலாங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அருண் அகாடமியோடைய டெலகிராம் லிங்க் சேனல் இருக்கு சரிங்களா. இதுதான் நம்ம டெஸ்ட்டோட மெயின் பேஜுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா நீங்க டெஸ்ட் 1 எழுத போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, டெஸ்ட் 1 டெஸ்ட்னு வரிசை கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் நம்மளுடைய அருண் அகாடமி சேனலோடைய டெலகிராம் லிங்க். நீங்க இதை கிளிக் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கான டெஸ்ட் நம்மளுடைய டெலகிராமோடைய சேனல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸ்ல டாபிக் வைஸ்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சரி, நான் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டேன், எனக்கு ஆன்சர் வெரிஃபை பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் எங்க கொடுத்துருப்பாங்கன்னா அங்கேயே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த லிங்கை கொடுத்தா மட்டும் போதும், உங்களுக்கு அந்த பிடிஎஃப்கான லிங்க் உங்களுக்கு இதில் கிடைச்சிரும். இல்ல நான் டெஸ்ட் ரெஃபர் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இல்ல எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுதுன்னு நினைச்சீங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். சரி, இந்த டெஸ்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட டெஸ்டோடைய லேஅவுட். அதுதான் எனக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஆப்ஷன் 2 இருக்கு உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளா இல்ல எனக்கு தமிழ் தான் ப்ரிஃபரன்ஸா போட்டிருக்கேன், நான் தமிழ்ல தான் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னா நீங்க லாங்குவேஜ் மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளா இங்கிலீஷ் இருக்குங்களா, நீங்க லாங்குவேஜ் ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தமிழ்ல கொடுத்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல டிஸ்பிளே ஆயிரும். உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் அதுல தமிழ்ல வந்துட போகுது. அது மட்டும் இல்லாம இல்ல நான் எனக்கு தமிழும் வேணும் இங்கிலீஷும் தேவைப்படுன்னு நினைச்சவங்க நீங்க பைலிங்கலா எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளா உங்களுக்கு இங்கிலீஷ்லயே இருக்குது, தமிழ்லயும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்து இங்க உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் 1 கிளிக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓப்பன் ஆயிரும். நான் கொஸ்டின் 1 முடிச்சிட்டேன், அடுத்தது போனோம்னா நீங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா போதும். நீங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஜம்ப் ஆயிரும். இந்த மாதிரி நீங்க 25 கொஸ்டின்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சப்மிட் கொடுத்துட்டு ஷோ ரிசல்ட் கொடுத்தீங்கிற பட்சத்துல உங்களுக்கு கொஸ்டினுக்கான ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம அந்த கொஸ்டின்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீங்க கடைசியில பாத்துக்கலாம். அதெல்லாம் எப்பன்னா கொஸ்டின்ஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா 20 கொஸ்டின்ஸ் நான் எழுதி முடிச்சிட்டேங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம், லாஸ்ட் சப்மிட் கொடுத்துட்டு ஷோ ரிசல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு எக்ஸாமுக்கு ஃபியூச்சர்ல அதை ரெஃபர் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இதை பிடிஎஃப் தான் வேணும்னு நினைச்சீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லாஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்துட்டு நீங்க டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் கிடைச்சிரும் சரிங்களா. இப்போ என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜியோகிராஃபில டெஸ்ட் 1 பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ இந்த டெஸ்ட் 1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாங்களா. உங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறது, இந்த வீடியோவில் மட்டும் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்க கொஸ்டின்ஸ் தமிழ்லையும் சொல்றேன் இங்கிலீஷ்லையுமே சொல்றேன். அடுத்த எக்ஸாம்ல என்னன்னா உங்க ப்ரிஃபரன்ஸ் லாங்குவேஜ் சொல்லுங்க. தமிழ்னா தமிழ்லேயே சொல்லலாம், இல்லை இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்லேயே கூட சொல்லிடலாம். உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அந்த கொஸ்டின்ஸை நம்ம இங்கிலீஷ்லையும் பார்த்துட போறோம், தமிழ்லையும் பார்த்துட போறோம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க தமிழ்லையும் பார்க்குறோம் இங்கிலீஷ்லையும் பார்த்துட போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the mean distance between the sun and the earth is approximately கொடுத்துருக்காங்க. தமிழ்லையும் கொஸ்டின் பார்த்துருங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான சராசரி தூரம் தோராயமாக டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா பேசிக்கா நம்ம படிக்கிற என்ன டாப் படிச்சுட்டு இருக்கோம், பிரபஞ்சத்தை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். பிரபஞ்சத்தை பத்தியும் சூரிய குடும்பத்தை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். நான் பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிரபஞ்சம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 3 வேர்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா அது பேரு யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. யூனிவர்ஸ்னா யாரு, நம்ம ஸ்கை வானத்தை பாக்குறோம்ல அதுதான் பிரபஞ்சம், யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற தெரிஞ்சுக்க போறோம்னா அண்டம்னு ஒண்ணு இருக்கு. இங்கிலீஷ் அது என்ன பேருன்னா கேலக்சின்னு பேருங்க, கேலக்சின்னு சொல்லுவாங்க. தேர்டான முக்கியமான வார்த்தை என்ன பேரு கான்ஸ்டிலேஷன் சொல்லுவாங்க. தமிழர் பேரு நட்சத்திர கூட்டங்கள் சொல்லுவாங்க. ஃபோர்த் என்னன்னா சூரியன்.
அதை சார்ந்த குடும்பத்தான். இது நல்ல முக்கியமான வேர்டு. இது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹோட்டல்லாம் போயிருப்போம்ல, ஹோட்டலில் அந்த தோசைக்கல் பார்த்துருப்பீங்களா, டைட்டில் பெருசாக ஒன்று இருக்கும். இதுதான் தோசைக்கல் அப்படின்னா, தோசைக்கல் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தோசையை ஊற்ற போகிறாங்க. கற்பனை வச்சுக்கலாமா? அந்த தோசைக்குள்ள நிறைய நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நிறைய ஓட்டைகளை பார்த்துருப்பீங்க சரிங்களாங்க. அப்போதான் இப்போ என்னன்னா, இந்த தோசைகள் கருப்பாக இருக்குல்ல, இந்த தோசைகள் தான் யாருன்னா நம்மளுடைய பிரபஞ்சம் சொல்லுவாங்க, யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அண்டங்கள் காணப்படும். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான தோசைகள் இருக்கு, அண்டங்கள் இருக்குன்னு அர்த்தம். அந்த அண்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா நிறைய நட்சத்திர கூட்டங்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க சரிங்களா. அதாவது ஒவ்வொரு புள்ளியும் யாருன்னா நட்சத்திர கூட்டங்களா இருப்பாங்க. அதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா நிறைய சூரியன் இருக்கும். சரிங்களா. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, நாம எதுல வாழ்றோம் அப்படின்னா, நம்ம மனுஷன் வாழ்ற கேலக்சிக்கு பேரு பால்வெளி அண்டம். பால்வெளி அண்டம். இந்த பால்வெளி அண்டம் எங்க இருக்குது? யூனிவர்ஸுக்குள்ளார ஒரு தோசை தான் யாரு, நம்ம வாழக்கூடிய இந்த பால்வெளி அண்டம். அதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னா லட்சக்கணக்கான சூரியன் இருப்பாங்க. ஒரு சூரியனுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கோள்கள் வைக்கிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளா, சூரியனோட அளவு பெருசாக பெருசாக என்ன ஆகும்னா அதோடைய புவியீர்ப்பு விசையும் ஜாஸ்தியானே போகும். இப்ப புவியீர்ப்பு விசை ஜாஸ்தியாக என்ன ஆகும்னா அது இருக்கக்கூடிய பொருட்கள் எண்ணிக்கையும் ஜாஸ்தியாகுங்களா. சாரி, பார்க்கும்போது நம்ம வாழ்ற பால்வெளி அண்டத்துல யார் இருப்பாங்க, நம்ம வாழக்கூடிய சூரிய குடும்பம் ஒரு பொருளா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ யூனிவர்ஸ் அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் யாரு, யூனிவர்ஸ்னு சொல்றாங்க. அடுத்த அண்டம்னா யாருன்னா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள் ரவுண்டா தோசையை பார்த்தோம்ல, அவங்க தான் யாரு, அண்டம்னு சொல்லக்கூடிய கேலக்சி. இந்த கேலக்சிக்குள்ள யாரு இருப்பாங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் யாரு, நம்ம வாழக்கூடிய சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரிஞ்சு சொல்லிங்களாங்க. ரைட். அடுத்து நட்சத்திர கூட்டம்னா யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு தொகுப்பா இருப்பாங்க, ஒரு கேங் மாதிரி இருப்பாங்க. நம்ம பால்வெளி அண்டத்துக்குள்ளாரவே சூரியனுங்கிறவங்க ஒரு நிறைய பேர் கேங்கா இருப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பேருன்னா கான்ஸ்டிலேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்குள்ள நீங்க தனித்தனியா பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னா நமக்கு சூரியன் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம சூரியனுக்கும் பூமிக்குமான ஒரு சராசரி தொலைவை கேட்கறாங்க, ஆவரேஜ் தான் கேட்கறாங்க. தமிழ்லையும் பார்த்து இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாங்களா. இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆவரேஜ் அப்படின்னா அது வந்து எக்ஸாக்ட் கிடையாது, ஒரு தோராய மதிப்பு தான் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது நம்ம சூரியன் இங்க இருக்கும் சரிங்களாங்க. அதாவது ஸ்பேஸ்ல நம்ம சன்னுங்கிறது இங்க இருக்கும், எர்த் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமா. இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட கேப் எவ்வளவு தான் கேட்கறாங்களே, அதாவது ஆவரேஜ் கேப் எவ்வளவு கேட்கறாங்களே. அதாவது இங்க சன்னு இங்க எர்த், இதுக்கான தோராய தொலைவுன்னு கேட்கறாங்க. எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் சின்னு சொல்லுவாங்க. அதாவது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தான் அர்த்தமே இருக்கு. அதாவது எப்படி ஆவரேஜா பாத்தீங்கன்னா அது 150, ஆவரேஜா பார்த்தோம்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னது, நம்ம சூரியனுக்கும் பூமிக்குமான ஒரு தோராய தொலைவுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா இதுக்கு பேர் தான் ஒரு ஏயுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன தமிழ்ல வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரு ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சூரிய குடும்பத்துல நம்ம சூரியனுக்கும் பூமிக்குமான தோராய தொலைவுக்கு என்ன பேர் அப்படின்னா ஒரு வானியல் அலகு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒன் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லி கேட்பாங்க. அதோட வேல்யூ என்ன ஓவராலா பார்த்தோம்னா எவ்வளவுன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். அதான் ஆப்ஷன் கேட்டுக்கோங்க, சி பாருங்க, 149.6 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா. அடுத்து செகண்ட் கொஸ்டின். If a star is bigger than sun but not more twice as big, it will turn into a கேட்கறாங்க. இது தமிழ்ல கொஸ்டின் பார்த்துடலாமா. ஒரு நட்சத்திரம் சூரியனை விட பெரியதாக இருந்தாலும் 2 மடங்கு பெரியதாக இல்லாவிட்டால் அது டேஷாக மாறும் சொல்லி கேட்கறாங்க. இப்படி ஆப்ஷன் பாருங்க, அது பேரு பல்சர்ங்கிறாங்க, மேக்சிமாங்கிறாங்க, அவெஞ்சர், டிஸ்கவர்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுதான் ஆப்ஷன் ஏ, பல்சர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம என்ன பார்த்து இல்லைங்களாங்க,
ஒரு அண்டத்துல பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தோம் நாம, கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் இருப்பான்னு சொல்லி பார்த்தோமா. நட்சத்திரங்களின் கூட்டம், அதுக்கு என்ன பேர் பார்த்தோம், கான்ஸ்டிலேஷன் சொல்லி பார்த்தோம்ல. அதுல நம்ம வாழ்க்கை சூரியனுக்கு என்ன பேரு அப்படின்னா சோலார் சிஸ்டம் சொல்லுவோம், சூரிய குடும்பம் நம்ம சொல்றோம். அப்போ நம்ம சூரியனை விட எக்கச்சக்கமான நட்சத்திரங்கள் ஒரு நம்ம இருக்குதான். அதுல நம்ம சூரியனை விட பெருசா இருக்கிறாங்க, ஆனா 2 மடங்கு மேல பெருசா போல. அது என்ன பேருன்னு கேட்கறாங்க. அதான் என்ன சொல்றாங்கன்னா பல்சர் அப்படின்னு சொல்றாங்க. அது சைஸ் பெருசா போனா வேற பேர் மாறும், அது அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம சூரியனை விட பெருசா இருக்கணும், ஆனா 2 மடங்கு மேல இல்லாம இருந்துச்சுன்னா என்ன பேருன்னா பல்சர்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பல்சர். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா. தேர்ட் கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது விண்மீன் கூட்டம் அல்ல. முன்னே பார்த்தோம் இல்லைங்களா, அதான் அப்படியே இங்கிலீஷ்ல கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கான்ஸ்டலேஷன். என்ன பார்த்தோம், கான்ஸ்டலேஷன்னா நட்சத்திர கூட்டம்னு சொல்லி பார்த்தோம்ல, அதான் கேட்கறாங்க. அதில் பாருங்க ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏங்கிறது வெஸ்டர்ன் கேட்கறாங்க, ஆப்ஷன் பி விர்கோ அப்படிங்கிறாங்க, தேர்டு உர்சா மேஜர், ஹைட்ரான்னு சொல்றாங்க. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷன் பிசிடியை பத்தி பார்த்துடலாம். இந்த பிசிடி யாருன்னா 3 பேருமே யாருன்னா ஒரு கான்ஸ்டிலேஷன் தான், அதாவது நட்சத்திர கூட்டம் தான். இதுல ஹைட்ராங்கிறதுக்கு என்ன பேசலாம், ஹண்டர்னா நீங்க இந்த வேட்டையன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிளா ஸ்பேஸ் நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அது நீங்க ஒன்னா லைன் மெர்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை ஷேப் கிடைக்கும். அதாவது சில ஷேப் பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி இருக்கும், சில ஷேப் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கார மாதிரி இருக்கும், சில ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு மாதிரி இருக்கும், சிலது பார்க்க உங்களுக்கு இந்த நம்ம தேல் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு நட்சத்திர கூட்டம் பார்க்க ஒரு ஷேப்ல இருக்கும். அப்படி பார்க்கும்போது இப்ப 3 பார்க்க இல்லைங்களாங்க, பிசிடி. இதுல ஹைட்ரா ஏன் முக்கியம்னா, இருக்கிறதுல நம்ம சூரிய குடும்பத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் யாருன்னா யார் அவங்க, அதுதான் ஹைட்ரான்னு சொல்லுவாங்க. செகண்ட் யாருன்னா அவங்க பேர் விர்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் யாருன்னா உர்சா மேஜர். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் யாருன்னா யாரு, ஹைட்ரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். செகண்ட் யாரு, விர்கோன்னு சொல்றாங்க. தேர்ட் யாருன்னா உர்சா மேஜர். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கேட்டாங்கல்ல. அப்ப ஏதோ ஒரு ஆப்ஷன் இதுக்கு ஏ தான் ஆன்சர் இருக்க போகுது. ஏன்னா மற்ற பிசிடி எல்லாமே யாரு, எல்லாமே கான்ஸ்டலேஷன், ஏவை தவிர. என்ன ஆன்சர் வர்றதுக்கு ஆப்ஷன் ஏ வெஸ்டா தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. தேர்ட் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். What do you call one of the most famous constellation that we can see during summer time in the early part of the night? அப்படி இங்கிலீஷ்ல தமிழ்ல கொஸ்டின் பார்த்துடலாம். கோடை காலத்தில் அதிகாலையில் நாம காணக்கூடிய மிகவும் பிரபலமான விண்மீன் குழுக்கள், வார்த்தை முக்கியம், விண்மீன் குழுக்கள் ஒன்று டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன. அப்படி ஆப்ஷன் பாருங்க. 1 காசியோபியா, செகண்ட் உர்சா மைனர், தேர்டு ஓரியான், ஃபோர்த்து உர்சா மேஜர். இதுல என்ன விஷயம்னா, இதுல 4 பேருமே யாரு, 4 பேருமே யாருன்னா நட்சத்திர கூட்டம் தான். நமக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா எந்த நட்சத்திர கூட்டம்ங்கிறது உங்களுக்கு சம்மர்ல தெரியும் கேட்கறாங்க. சம்மர்ல அதிகாலையில காணப்படுதுன்னா அதான் ஆன்சர் பார்க்க போறோம். யாருன்னா அதுக்கு ஆப்ஷனு டி. யாரு, ஆப்ஷன் டின்னு சொல்லக்கூடிய உர்சா மேஜர். முன்னதான் பார்த்தோம்ல, உர்சா மேஜர் யாருன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய 3வது பெரிய நட்சத்திர குழுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதான் யாரு, உர்சா மேஜருங்கிறவங்க. இவங்க எப்படி தெரிவாங்கன்னா, கோடை காலத்துல அதிகாலையில நம்ம கண்ணில் யார் தெரிவாங்க, இவங்க ஃபர்ஸ்ட் தெரியும்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், அப்போ ஆப்ஷன் டி உர்சா மேஜர் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. அடுத்த கொஸ்டின், இப்போ என்ன ஆன்சர் இருக்கு, உர்சா மேஜர் தான் ஆன்சர் ஆக போகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா.
தமிழ்ல பாருங்க, கிரேட் பியர் எனப்படும் விண்மீன் கூட்டமானது எத்தனை பிரகாசமான நட்சத்திரங்களால் ஆனதுன்னு கேட்குறாங்க. ஏன் இது திரும்பி பார்த்துங்க, நம்ம எஸ்எஸ்சியில் ரிப்பீட்டேட்டிவாக கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரே டாபிக் தான், கொஸ்டின் மட்டும்தான் வேரி ஆக போகுது. முன்ன என்ன பார்த்தோம், நம்ம என்ன உர்சா மேஜரை பற்றி பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் கேட்குறாங்க. ஆனால் கொஸ்டின் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, எஸ்எஸ்சியில் அவங்க குறிப்பிட்ட பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணுறாங்களே, குறிப்பிட்ட டாபிக் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, திருப்பி திருப்பி கேட்க போகிறாங்க. ஸோ அதான் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட், இந்த கொஸ்டின் பார்த்துடலாங்களா? இந்த கிரேட் பியர்னா யாருன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த கிரேட் பியருக்கு என்ன பேருன்னா, அவங்க இந்த உர்சா மேஜர். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா, இது வானத்தில் பார்க்கறதுக்கு ஒரு கரடி லுக்கில் அதை பார்க்கறதுக்கு, அது என்ன சொல்றாங்க பேரு, கிரேட் பியர்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பேரு, உர்சா மேஜர். எப்படி வேற கொஸ்டின் கேட்கலாம்னா, உர்சா மேஜர் எனப்படும் கூட கொஸ்டின் கேட்கலாம் இல்லைங்களா? கேட்டா தான். அப்போ உர்சா மேஜர் எனப்படும் விண்மீன் கூட்டமானது எத்தனை பிரகாசமான நட்சத்திரங்கள் ஆனதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 7 வரும். புரியுதுங்களா? ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? பின் வருவனவற்றில் நமக்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் எதுன்னு சொல்லி கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல பாத்துருங்க. Which of the following is our nearest known galaxy? முன்னே பார்த்தோம்ல, கேலக்சினா யாரு அப்படின்னா, பல கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டங்களை, அது கான்ஸ்டலேஷன் இருப்பாங்கல்ல, அவங்கள சேர்த்து வச்ச ஒரு அமைப்புக்கு பேர் தான் என்னது, கேலக்சின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா, நமக்கு சூரிய குடும்பத்துக்கு கூடிய கேலக்சி யாருன்னு கேட்கறாங்க. யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க பேர் தான் ஆப்ஷன் சின்னு சொல்லக்கூடிய கேனிஸ் மேஜர் டிராக் கேலக்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன அப்படின்னா, நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டம் எதுன்னா அதுதான் யாரு, கேனிஸ் மேஜர் டிராக் கேலக்சி. இவங்க எல்லாமே கேலக்சி தான். ஆனா கொஸ்டின் கேட்கறாங்க, நமக்கு பக்கத்துல யாருன்னு கேட்கறாங்க இல்லைங்களா? அதுதான் முக்கியம். இப்ப யாருன்னா அவன் பேர் தான் ஆப்ஷன் சின்னு சொல்லக்கூடிய கேனிஸ் மேஜர் டிராக் கேலக்சின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. The constellation Saptarishi is known to Westerners as தான் கேட்கறாங்க. தமிழ்லையும் பாருங்க. சப்தரிஷி என்ற விண்மீன் மேற்கத்தியரால் டேஷ் என அறியப்படுகிறதுன்னு கேட்கறாங்க. அதாவது நம்ம ஊர்ல நம்ம சொல்ற பேர் வேற, இங்கிலீஷ்காரங்க அவங்க வச்ச பேர் வேறன்னு சொல்றாங்க. நம்ம வச்ச பேர் என்னது, அது பேரு சப்தரிஷி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா அது பேர் என்னன்னா, அதான் பார்க்க போறோம். என்ன பேர் என்ன, பிக் டிப்பர்னு சொல்ல போறாங்க. அது பேர் என்னது, பிக் டிப்பர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? Which one of the following is the largest recognized constellation சொல்றாங்க. தமிழ்லையும் பாருங்க. பின் வருவனவற்றுள் அங்கீகரிக்கப்பட்ட மிகப்பெரிய விண்மீன் கூட்டம் எது சொல்லி கேட்கறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டொராடோ, சைரஸ், ஹைட்ரா, ஆன்சிலியான்னு கேட்கறாங்க. என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம சூரிய குடும்பத்துல இதுல ஆறு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் ஹைட்ரா பார்த்தோமா, அடுத்து என்ன பார்த்தோம் நாம, இந்த விர்கோன்னு ஒன்று பார்த்தோமா, தேர்டு உர்சா மேஜர்னு பார்த்துருப்போம். அப்ப இங்க என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா என்ன வரணும், ஆப்ஷன் சி தான் வரணும். இது ஹைட்ரா தான் வரணும். முதல்ல ஹைட்ரா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? What is the other name of the Orion constellation? தமிழ்ல பாருங்க, ஓரியான் விண்மீன் குழுவின் மற்றொரு பெயர் என்னன்னு கேட்கறாங்க. நம்ம என்ன சொன்னாங்க, ஒவ்வொரு கான்ஸ்டலேஷனும் பார்க்கறதுக்கு ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஓரியான்னு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டம்ங்கிறது எந்த ஷேப்ல இருக்குன்னு பார்க்கறதுக்கு அது ஒரு ஹண்டர் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அதாவது வேட்டையன் இருப்பாங்க இல்லைங்களாங்க, பார்க்கறதுக்கு அது ஒரு ஹண்டர் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னு சொன்னதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆப்ஜெக்ட் that shine in the sky are known as. தமிழ்லையும் பார்த்துருங்க. வானத்தில் பிரகாசிக்கும் பொருட்கள் பின்வருமாறு டேஷ் என்று அறியப்படுகிறது. உடைய ஆப்ஷன் படிச்சிருங்க. அது வான் பொருளா, விண்கற்கள், விண்மீன்கள் அல்லது சிறுகோளும் கேட்கறாங்க.
என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வானத்துல பார்க்கறோம் இல்லைங்களாங்க, எல்லா பொருளுமே ஒளிரும். அதாவது நம்ம யூனிவர்ஸ்ல பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய எல்லா பொருளும் ஒளிரும். ஏன் ஒளிரும் அப்படின்னா காரணம் டெம்பரேச்சர் தான். ஒரு பொருள் என்ன பண்ணுது, ஒளியை உமிழும். அது எந்த அளவுக்கு வெப்பத்தை உமிழுதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும், அதோடைய பிரகாசமும் மாறப்போகுது. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான பேர் என்ன பேர் சொல்லி கேட்டாங்க. எல்லாத்துக்கும் என்ன பேரு, அது பேர் தான் வான்பொருள். இந்த வான்பொருள் யாருன்னு அடங்குவாங்க அப்படின்னா விண்கற்களும் அடங்குவாங்க, விண்மீன்களும் அடங்குவாங்க, சிறுகோளும் அடங்குறாங்க. நமக்கு என்ன கேட்கறாங்கன்னா வானத்தில் பிரகாசிக்கும் பொருட்கள் பின்வருமாறு அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அப்போ எல்லாமே தனிச்சு பியும் ஒளிரும், சி எல்லாம் ஒளிரும் தான். ஆனா அதுக்கான பொதுவான பேர் பார்த்தீங்கன்னா என்ன பொருள், வான்பொருள் தான் பொதுவான பேராக்க போகுது. சொல்ற புரியுதுலாங்க. அதாவது ஸ்பேஸ்ல எல்லாமே ஒளிரும் தான். அதுக்கான ஒரு பொதுப்படையான பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பேரு, எல்லாத்துக்குமே வான்பொருள். இல்ல யாரும் அடங்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளா இதுல நட்சத்திரமும் அடங்கும், கோள்களும் அடங்கும், இல்ல வான நட்சத்திரமும் அடங்கும், சிறுகோள்களும் அடங்கும். இதுக்கெல்லாம் என்ன பொது பேரு சொல்லி கேட்டாங்கன்னா அதெல்லாம் என்ன பேரு, வான்பொருள் பேரு. அப்படி இங்கிலீஷ்லயும் அது ஆப்ஷன் பார்த்துருங்க. celestial bodies, meteorites, constellations, asteroids. இதுக்கெல்லாம் என்ன காமன் பேர் அப்படின்னா என்ன பேரு, இதுக்கு எல்லாத்துக்குமே celestial bodyன்னு பேரு. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வரும். ஏன்னா வானத்துல எல்லா பொருளும் கிளிட் ஆகுது இல்ல, அதுக்கு என்ன பொது பேர், என்ன பேரு, celestial bodiesன்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. Sirius, the brightest star outside solar system is also called dash ன்னு கேக்குறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பாருங்க. சூரிய மண்டலத்திற்கு வெளியே பிரகாசமான நட்சத்திரமான சிரியஸ் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கறாங்க. இந்த ஆப்ஷன் பார்த்துருங்க. கேட் ஸ்டார், டாக் ஸ்டார், ஃபாக்ஸ் ஸ்டார், லயன் ஸ்டார்ங்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி டாக் ஸ்டார் அதான் வரும். ஆப்ஷன் பி டாக் ஸ்டார் ஆன்சர் ஆக போகுது. இந்த சிரியஸ் எதுக்கு முக்கியம்னா வேற எது கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த நம்ம பிரபஞ்சத்திலேயே நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே அதிகமான பிரகாசமான நட்சத்திரம் எதுனா யார், அது சிரியஸ் தான். சொல்லுங்களா. அதாவது நம்ம சன்னை விட இது பல மடங்கு வெளிச்சம் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபஞ்சத்துல மிக வெளிச்சமான நட்சத்திரம் யாருன்னா யார், அது சிரியஸ் அப்படிங்கிறது தான். அது எங்க இருக்கு, அதுக்கு என்ன பேருன்னா டாக் ஸ்டார்னு பேர் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா. Which one of the following units is used by the astronomers for measuring large stellar and extra galactic distances கேக்குறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பாருங்க. பெரிய விண்மீன் மற்றும் விண்மீன் மண்டலத்திற்கு வெளியே உள்ள தூரங்களை அளவிட வானியலாளர்கள் பின்வரும் எந்த அலகை பயன்படுத்துகின்றனர் கேக்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. சாட்டோம், ஆம்பியர், நாட், லைட் இயர். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். நம்ம வேற எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா பார்த்தோம்ல இதுக்கு என்ன பேருனா தமிழ்ல ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஒளி ஆண்டு. இங்கிலீஷ் என்ன பேர், சரி லைட்டு இயர்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா நான் பார்க்க வெளிச்சம் இருக்கு இல்லைங்களா, சூரிய வெளிச்சம் அதான் அர்த்தம். ஒளி ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுதோ அது ஒரு வருஷத்துக்கு, அதாவது ஒளியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதோ அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அது பேர் தான் ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அர்த்தம்னா ஒளியானது ஒரு வருஷத்துல எவ்வளவு தூரம் பயணிக்குது அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அது பேர் தான் ஒளி ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லி பார்த்தாங்கன்னா 9.46 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். இதுதான் லைட்டுங்கிறது ஒரு வருஷத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய தூரமா இதுதான். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்களுக்கு ஒளி ஆண்டுக்கான டெஃபினேஷனும் கேட்பாங்க, அதுக்கான வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. டெஃபினேஷன் பார்த்தோம், லைட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அதுக்கு என்ன பேர் பார்த்தோம், ஒளி ஆண்டு. அது என்ன வேல்யூன்னு சொல்லி பார்த்தோம்னா 9.46 இன்ட்டு 10⁻12 கிலோமீட்டர். இப்படியும் ஆன்சர் போடலாம். இல்லை வேற என்ன போடலாம்னா 9.46 இன்ட்டு 10⁻15 மீட்டர்னு போடலாம். ரெண்டு ஒரே ஆன்சர் தான்.
நீங்க மீட்டரா போட்டீங்கன்னா 10^15 போடணும், கிலோமீட்டர்ல போறோம்னா 10^12 போடணும். ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதுதான் ரைட். அப்போ இந்த வேல்யூ என்ன போடுவீங்க, இது போடுவீங்க. டெஃபினேஷனா சொல்லுவீங்க, ஒரு வருஷத்துக்கு லைட் எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அதான் என்னது ஒளி ஆண்டுன்னு சொல்ல போறோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரணும்? ஆப்ஷன் டி, லைட் இயர் தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Question 13. Which of the following stars is nearest to the sun? கேட்குறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. பின்வரும் நட்சத்திரங்களில் எது சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது? ஆப்ஷன் பார்த்துருங்க. ப்ராக்சிமா சென்டாரி, சிரியஸ், டினாப், பெட்டல்கியோஸ் இருக்கு. இதுக்கு என்ன சொல்லணும்னா ஆப்ஷன் ஏ, ப்ராக்சிமா சென்டாரி. நம்ம முன்னே பார்த்தோம் இல்லைங்க, நம்ம முன்ன சிரியஸ் ஏன் பார்த்தோம்? இந்த சிரியஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா, இந்த சீரியஸ் ஏன் பார்த்துருப்பேன்னா அது உங்களுக்கு பிரகாசமான நட்சத்திரம் பார்த்துருப்போமா? ஏன்னா இப்ப என்ன பார்க்கறோம்னா நம்ம சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல கூட நட்சத்திரம் கேட்கறாங்க. அது யாருன்னா அதுதான் ப்ராக்சிமா சென்டாரி. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் வேரி ஆகணுங்க. சீரியஸ் ஏன் பார்த்தோம்? பிரைட்டஸ்ட் ஸ்டார்னு பார்த்துருப்போம். நான் என்ன கொஸ்டின் கேட்கறான்? நியரஸ்ட் கேட்கறாங்களா? அப்ப என்ன ஆன்சர் வரணும்? அதுக்கு ப்ராக்சிமா சென்டாரி தான் வரப்போகுது. அப்ப என்ன வரணும்? ஆப்ஷன் ஏ தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 14. Which scientist thought of the concept of steady state of the universe? கேட்கறாங்க. தமிழ்ல கொஸ்டின் பார்த்துருங்க. எந்த விஞ்ஞானி பேரண்டத்தின் நிலையான நிலை பற்றிய கோட்பாட்டை வகுத்தார் கேட்கறாங்க. இந்த ஆப்ஷன் படிச்சிருங்க. ஹரால்ட் ஜெஃப்ரி, எட்வின் ஹப்பிள், பியரி சைமன் லாப்லாஸ், தியட் ஹாய்லேன்னு இருக்காங்க. யார் ஆன்சர் வருவாங்கன்னா ஆப்ஷன் டி தான். அது யாரு? தியட் ஹாய்லேன்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது விரிவடைந்துனே போயிட்டு இருக்கு, அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆக என்ன ஆகும்னா அது வந்துட்டு எம்டி ஆயிரும் அப்படின்னு சொல்றோம். யாரு? இந்த ஸ்டெடி ஸ்டேட் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. சொன்னது யாரு அப்படின்னா ஃப்ரெட் ஹாய்லேன்னு சொல்றாங்க. இது நமக்கு எட்வின் ஹப்பிள் ஏன் முக்கிய? ஆப்ஷன் பி பாருங்க. எட்வின் ஹப்பிள் யாரு அப்படின்னா இவரு இந்த பிக் பேங் தியரின்னு கேள்வி இருக்கு. அது பேரு பிக் பேங் தியரி. அத ப்ரூஃப் பண்ணி காமிச்சவர் யாரு அப்படின்னா எட்வின் ஹப்பிள் அப்படிங்கிறாங்க. பிக் பேங் அர்த்தம் அது தமிழ்ல பெரும் வெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. என்ன கொள்கை? பெரும் வெடிப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. அத எக்ஸ்பிரிமெண்டலா ப்ரூஃப் பண்ணி காமிச்சது யாரு அப்படின்னா ஹப்பிள் காமிச்சிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? கொஸ்டின் 15. Which of the following is indicated by the color of the star? தமிழ்லையும் பார்த்துருங்க. பின்வருவனவற்றில் எது ஒரு நட்சத்திரத்தின் நிறத்தால் குறிப்பிடப்படுகிறது? ஆப்ஷன் பாருங்க. எடையா, தொலைவா, டெம்பரேச்சரா, சைஸ் கேட்கறேன். என்ன சொல்றோம்னா இன்னே பார்த்தோம்ல, டெம்பரேச்சர் பொறுத்து என்ன ஆக போகுது அப்படின்னா அதோடைய கிளிட்டும் வேரியா போகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கேன். அந்த கலர் அப்படிங்கிறது எதை பொறுத்து வேரியா போகுது? வெப்பத்தை பொறுத்து அதோட நிறம் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் போலாங்களா? என்ன ஆன்சர் பார்த்தோம்? 15th கொஸ்டினுக்குன்னா டெம்பரேச்சர் தான் அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 16. வாட் இஸ் த பீரியாடிசிட்டி ஆஃப் த ஹாலிஸ் காமெட்னு கேட்குறாங்க. ஹாலியின் வால் நட்சத்திரத்தின் கால அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்க. 45 to 46, 30 to 31, ஆப்ஷன் சி 75 to 76, 75 to 76. இதுக்கு இதுதான் ஆன்சர் ஆக போகுது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளா ஒரு ஹியூமன் பீங், ஒரு மனுஷங்கிறாங்க, அவங்க லைஃப் டைம்ல 2 டைம் என்ன பண்ணலாம்? இந்த விண்மீனை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது லைஃப் டைம்ல 2 டைம் இந்த என்ன பண்ணலாம்? இந்த விண்மீனை உங்களால கண்ணால பார்க்க முடியும். அதாவது அப்சர்வ், அதாவது நீ பிறந்ததுல இருந்து ஒரு டைம் பார்க்க முடியும். அடுத்து உங்களுக்கு எப்போ 75 வயசு ஆகுதோ அப்போ ஒரு டைம், மொத்தம் 2 டைம் பார்க்கலாம்னு சொல்றாங்க. என்ன பண்ணணும்னா நம்ம பூமிக்கு அருகாமையில இப்போ ஒரு டைம் பக்கத்துல வரும், திருப்பி எப்பதான் திருப்பி பக்கம் வரும்னா சுத்தினே வந்து திரும்பி அடுத்த
75 இயர்ஸுக்கு தான் திருப்பி என்ன வரும், பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு போகும், நம்மளால கண்ணாலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ என்ன ஆன்சர் வரணும், ஆப்ஷன் சி தான் வரணும். 75 to 76 இயர்ஸ்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் 17. Which of the following elements occur most abundantly in our universe? தமிழையும் பார்த்துருங்க. பின்வருவனவற்றுள் எந்த தனிமம் நமது பிரபஞ்சத்தில் மிகுதியாக காணப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. நீங்க ஏற்கனவே தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஸ்பேஸ்ல அட்மாஸ்பியர் இருக்காது, காற்றே இருக்காது, வேற என்ன இருக்கலாம் அப்படின்னா தனிமங்கள் இருக்கலாம். நாங்கள் எதெல்லாம்னா கோள்கள்லையும் மற்றதே இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்பேஸ்ல அதிகமாக காணப்படக்கூடிய தனிமம் எதுன்னா அது ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அது என்ன பண்ண நம்ம ஸ்பேஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் பேரண்டத்திற்கான மற்றொரு சொல் எதுன்னு கேட்கிறாங்க. அப்படி பாருங்க. which of the following is another word for universe? ஆப்ஷன் பாருங்க. பிக் கிரன்ச், அஸ்ட்ரானமி, காஸ்மாஸ், சூப்பர்னோவா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் சி காஸ்மாஸ். இந்த காஸ்மாஸ் என்ன பண்ணுது, நம்ம பிரபஞ்சத்துடைய மற்றொரு வார்த்தைன்னு சொல்றாங்க. தமிழ் படிச்சிருக்க பேர் காஸ்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. காஸ்மாஸ் என்ன அர்த்தம், பிரபஞ்சத்தை பத்தின படிப்புன்னு பேர். இது ஒரு பேசிக் கொஸ்டின் தான். அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம பிரபஞ்சத்துக்கான வேற பேர் என்ன அப்படின்னா காஸ்மாஸ்ன்னு சொல்றாங்க. நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த சூப்பர்னோவா யாரு, இல்ல அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19. Which one of the following is the brightest star in the Orion constellation? கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம முன்னையா கொஸ்டின் பார்த்தோம். இதே கொஸ்டின் உங்களுக்கு பொதுவா கேட்டா வேற, குறிப்பா கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலன்னு சொல்லி பார்த்தோம்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பிரகாசம் சொல்லி பார்த்தோம். எடுத்து பார்த்தோம் நம்ம சீரியஸ் பார்த்தோம். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க, குறிப்பிட்ட கான்ஸ்டலேஷன், அது என்ன கான்ஸ்டலேஷன், ஓரியன் கான்ஸ்டலேஷன்ல யாரு பிரைட்னு கேட்கறாங்க. வித்தியாசம் இருக்கு. ஜென்ரலா கேட்கறது வேற, குறிப்பிட்டு கேட்கறது வேற. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா இந்த ஓரியான்ல இருக்கக்கூடிய பிரைட்டஸ்ட் ஸ்டார் கேட்கறாங்க. இது யார் ஆன்சர்னா ஆப்ஷன் டி ரைகல்னு சொல்லுவாங்க. இதே கொஸ்டின் மாற்றி கேட்கலாம் அப்படின்னா பொதுவாக கேட்பாங்களே, மிக பிரகாசமான நட்சத்திரம் யாருன்னா யார் அது, நம்ம இன்னையே பார்த்தோம் யாரு, சீரியஸ்ன்னு பார்த்தோமா, அது ஜென்ரலா. ஆனா இவன கேட்கறான், குறிப்பா என்ன கேட்கறான், இந்த கான்ஸ்டலேஷன்ல யார் பேர் கேட்கறான்ல, அப்ப என்ன ஒரு ஆன்சர் இருக்கு, ரைகல் தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. IC 1101 இஸ் ஏன் கேட்கறாங்க. IC 1101 என்பது என்னன்னு கேட்கறாங்க. அது வந்து ஒரு துணைக்கோளா, இல்ல பால்வெளி அண்டமா, இல்ல ஒரு குறுங்கோளா, இல்லைன்னா சூப்பர்னோவான்னு கேட்கறாங்க. அது என்ன அப்படின்னு, ஐசிங்கிறது என்னன்னா அது ஒரு மில்கி வேன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மில்கி என்ன அர்த்தம், அது ஒரு பால்வெளி மண்டலம்னு அர்த்தம். வேற என்ன கொஸ்டின் கேட்பேன், இப்போ ஆப்ஷன் ஏபிசி பார்த்தலாம் பாருங்க. இதுக்கு என்ன வேற என்ன பேருனா, அது பேரு நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யாருன்னா ஒரு கோளுடைய துணைக்கோள்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளா பூமியோட துணைக்கோள் யாருன்னா நிலவு, சமதானங்க, உங்களுக்கு தெரியும்ல. அப்போ பூமிக்கு நிலவு யாருன்னா துணைக்கோள். அந்த மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும் துணைக்கோள் இருப்பாங்க. சில கோளுக்கு துணைக்கோள் எல்லாமே போவாங்க இல்லைங்களாங்க. இப்படி பார்க்கும்போது சேட்டலைட்லாம் யாருன்னா அது துணைக்கோள்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பால்வெளி அண்டம்னா எங்க இருப்பாங்க, அவங்க கேலக்சிக்குள்ள இருப்பாங்கல்ல, அதான் சொல்றாங்க. தேர்ட் பாருங்க, ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ராய்டுனா யாருன்னா அது வந்துட்டு குறுங்கோள்னு சொல்லுவாங்க. இந்த குறுங்கோளுங்கிறது பாக்குறதுக்கு ஒரு கோள் மாதிரி இருக்காது, இல்ல ஒரு துணைக்கோள் மாதிரி இருக்காது, ஒரு இன்பிட்வீன் சைஸ்ல இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன பேருனா ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க, குறுங்கோள்னு சொல்லுவாங்க. அடுத்து சூப்பர்னோவானா யார் அப்படின்னா, இப்போ நட்சத்திரம் இருக்கு, ஒரு நட்சத்திரம் வந்து வெடிக்குது இல்லைங்க, பர்ஸ்ட் ஆகுது இல்ல, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா அது பேர் தான் சூப்பர்னோவான்னு சொல்லுவாங்க. அதாவது வயசான ஒரு நட்சத்திரம் வெடிப்பு ஏற்படும் போது அது என்ன ஆகும்னா பல வண்ணங்கள்ல பிரியும். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அது பேர் தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு இந்த IC 1101 யாரு அப்படின்னா நமக்கு அது ஒரு மில்கி வேன்னு சொல்லுவாங்க, மில்கி வே கேலக்சின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
dash is a discipline of science that studies the origin and eventual fate of the universe கேக்குறாங்க. தமிழ் क्वेश्चन பாருங்க. டேஷ் பிரபஞ்சத்தின் தோற்றம் மற்றும் இறுதி விதியை ஆய்வு செய்யும் அறிவியல் துறை ஆகும். ஜெனரலா இந்த பிரபஞ்சத்தை பத்தி படிக்கிறாங்க இல்லைங்களாங்க, அது என்ன பண்ணி பார்த்தோம், நம்ம காஸ்மாலஜின்னு சொல்லி பார்த்தோம்ல, ஸோ தான் பார்க்க போறோம். இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. அது ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரமட்டாலஜி, ஆஸ்ட்ராலஜி, காஸ்மாலஜி, டெஸ்மாலஜின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், இந்த வானவியலை பத்தி படிக்கிறாங்க இல்லைங்களாங்க, இந்த வானவியலை பற்றிய படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா காஸ்மாலஜி. குறிப்பா வானவியல்ல யாரு இந்த ஸ்பேஸை பத்தி படிக்கிறாங்க பார்த்தீங்களாங்க, அதான் விஷயமே. இந்த பிரபஞ்சத்தை பத்தி படிக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஷன் சின்னு சொல்லக்கூடிய காஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆப்ஷன் ஏபிசி எங்க வரும்னு சொல்லி பார்த்துடலாமா. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்க, அது பேரு ப்ரோமட்டாலஜி. இது எதை பத்தின படிப்பு அப்படின்னா ஃபுட் சயின்ஸ் பத்தின படிப்பு. அதாவது உணவு பத்தின அறிவியலை பத்தி படிக்கிறாங்கல்ல, அதாவது எந்த ஃபுட்டை சாப்பிட்டா மனுஷன் ஹெல்த்னு சொல்றாங்க இல்லைங்களாங்க, அதுதான். அப்போ ஃபுட் சயின்ஸை பத்திய படிப்புக்கு என்ன பேருனா பிரம்மட்டாலஜின்னு பேரு. அடுத்து ஆஸ்ட்ராலஜின்னு சொல்றாங்க. ஆஸ்ட்ராலஜினா யாருன்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, இப்போ நம்ம தலையில, இப்ப மனுஷ தலையில பேன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, உண்ணிகள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. ஃபார் எக்ஸாம்பிளா விலங்குல பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் இருக்கும், அது பேரு டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்களா. டிக்ஸ்னா நாயிலெல்லாம், டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல உண்மையை உட்காந்துருக்கும், அதான் டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டிக்ஸை பத்தியும் மைட்ஸை பத்தியும் படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒட்டுண்ணிகளை பத்தி இல்ல உண்ணிகளை பத்தி படிக்கிற படிப்புக்கு என்ன பேருனா ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. பிரம்மட்டாலஜினா யாருன்னா உணவு அறிவியலை பத்தி படிக்கிறது யாரு, பிரம்மட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து லாஸ்ட் டெஸ்மாலஜின்னு என்ன சொல்லி பாருங்க. டெஸ்மாலஜினா யாரு அப்படின்னா தசை நார்களை பத்தின படிப்பு. தசை நார்கள் பத்தி படிக்க என்ன பேருனா மசில் லைகாமெண்ட் சொல்லுவாங்க. மசில் லைகாமெண்ட்டை பத்தின படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா மனுஷனோட உடம்புக்குள்ள தசைநார் படிச்சிருப்பீங்களா. இப்போ பைசப்ஸ் இருக்குன்னா பைசப்ஸை நம்ம எப்படி ஆட்ட முடியும், தசையெல்லாம் அசைக்க முடியாது இல்ல. அந்த தசையோட நார்களை பத்தின படிப்புக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா தசை நார்கள் சென்ஸ் என்னன்னா ஜாயிண்ட்டை பத்தி படிக்கிறது. எலும்பையும் தசையும் இணைக்கக்கூடிய தசை சவ்வு இருக்கு இல்லைங்களாங்க, அதை பத்தின படிப்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டெஸ்மாலஜின்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, யூனிவர்ஸ் இருக்கா, அப்ப என்ன வரணும், ஆப்ஷன் சி காஸ்மாலஜி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. 22nd question. In 1950, which Russian astronomer revised the nebula hypothesis? இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். Nebula hypothesis, proposing that the sun is surrounded by a solar nebula consisting mainly of hydrogen and helium as well as dust ன்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா. ரைட், தமிழ்லையும் பார்த்துருங்க. 1950 எந்த ரஷ்ய வானியலாளர் நெபுலா கருதுகோளை திருப்பினார்? முக்கியமாக ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்ட சூரிய நெபுலாவால் சூரியன் சூழப்பட்டுள்ளது என்றது கூறியது யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் விக்டர் சாஃப்ரானோவ், செகண்ட் நோவ் ஆடல்சன், தேர்டு ஜார்ஜ் கெமோவ், ஃபோர்த் யாருன்னா ஓட்டோ ஸ்கிமிட். இதுக்கு யார் ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டி. ஓட்டோ ஸ்கிமிட் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த நெபுலா பத்தின விவரிச்சிருப்பாரு. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 23வது கொஸ்டின். A huge collection of gas, dust and billions of stars is called as கேக்குறாங்க. தமிழ்லையும் பார்த்துருங்க. வாயு, தூசி மற்றும் 100 கோடிக்கணக்கான நட்சத்திரங்களின் ஒரு பெரிய சேகரிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பாருங்க. பிளானட், சேட்டலைட், கேலக்சி, அடுத்து சோலார் சிஸ்டம். நம்ம இன்னும் என்ன பார்த்தோம், கேலக்சிக்குள்ள யார் இருப்பான்னு சொல்லி பார்த்தோம். கேலக்சிக்குள்ள யார் இருப்பாங்கன்னா கான்ஸ்டலேஷன் இருப்பாங்க சொல்லி பார்த்தோமா, பார்த்தோம். கான்ஸ்டலேஷனுக்குள்ள யார் இருப்பாங்க சொல்லி பார்த்தோம், சோலார் சிஸ்டம் இருப்பாங்க சொல்லி பார்த்தோமா. இதுக்குள்ள யார் இருப்பாங்க சொல்லி பார்த்தோம், கோள்கள் பார்த்தோமா. அதான், அப்போ கேலக்சி தான் பெருசு. அதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னா நட்சத்திர கூட்டங்கள் இருப்பாங்க.
இதுக்குள்ள யார் இருப்பாங்கன்னா நட்சத்திரங்கள் இருப்பாங்க. அதுல ஒண்ணுதான் யாரு, நம்ம சூரியன். அதில் யார் இருப்பாங்க, நம்ம இப்ப 8 கோள் பாக்குறோம்ல, அதான். அப்போ இவன் 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 இந்த 3 பேர் எங்க இருப்பாரு, இந்த ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி 3 பேர் எங்க இருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி கூட தான் இருப்பாங்களே. அப்ப என்ன வரும், நமக்கு ஆப்ஷன் சி தான் வரணும். அப்படியே படிச்சு பாருங்க. இப்போ கேலக்சிங்கிறது யாருன்னா வாயுக்களால் ஆனது, தூசுகளால் ஆனது, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஆனது. எது, நம்ம கேலக்சி அப்படிங்கிறது. அப்ப என்ன வரணும், ஆப்ஷன் சி தான் வரணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. In the life cycle of a star, the stage of nebula refers to வரும். அடுத்து தமிழ்லையும் பார்த்துடலாம். ஒரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் நெபுலா நிலை டேஷ் என்று குறிக்கப்படுகிறதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் பாருங்க. A cloud of dust and hydrogen, the outer shell of a star, the stage when the outer layers are expand, cool down and become less bright, the last stage of the life. என்ன சொல்றோம்னா அதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரணும். நெபுலானா என்ன அப்படின்னா அது வந்து ஹைட்ரஜன் சொல்லப்பட்ட ஒரு தூசு மண்டலம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, நெபுலா அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தா, லாஸ்ட் கொஸ்டின் 25th. எர்த் ரேடியஸ் இஸ் அப்ராக்சிமேட்லி கேட்கறாங்க. பூமியின் ஆரம் தோராயமாக எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் பார்த்துருங்க. என்ன சொல்றோம்னா ஆப்ஷன் டி 6370 கிலோமீட்டர்னு வரணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம பூமி இருக்குன்னு வச்சுக்கலாமா, இது நம்ம பூமி இருக்கு அப்படின்னா நான் பூமி என்ன பண்றேன், ஒரு குறிப்பிட்ட பீஸ் இந்த மாதிரி நிறைய பூமி பிரிக்கலாமா, இதுல நான் என்ன பண்றேன், இந்த ஒரு பீஸ் மட்டும் தனியாக வெளியே போடுறேன். அதாவது இதை மட்டும் எடுத்து என்ன பண்றேன், நான் கொஞ்சம் பெருசா போடுறேன். இவன் யாருன்னா இங்க இருக்கிற சின்ன பீஸ் தான். நான் இவனத்துக்கு என்ன இங்க வெளியே போட்டுருந்தேன். அப்படி பார்க்கும்போது பூமிங்கிறது வெவ்வேறு அடுக்குகளாக ஆகப்பட்டிருக்கும். இதை மொத்தம் ஆரம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வரும்னா 6320 கிலோமீட்டர். அதாவது இங்க இருந்து சென்டர் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா, எவ்வளவு வரும்னா மொத்தமா 6370 கிலோமீட்டர் வருங்கிறாங்க. இதுதான் ஆன்சர் ஆக போகுது. ஆன்சர் செக் பண்ணிடலாங்களா. என்ன பண்ணலாம்னா நம்ம பார்த்து இந்த ஷோ ரிசல்ட் தரணும். சரிங்களா, ரைட். அப்படி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் சரியா பண்ணாங்க. ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பச்சை டிஸ்பிளே ஆகும். சரிங்களாங்க. ரெட்டா மார்க்ஸ்னு ஆன்சர் தப்புன்னு அர்த்தங்க. சரிங்களா, அப்போ என்ன நீங்க என்ன பண்றீங்கன்னா 20 கொஸ்டின் முடிச்சிடுங்க. முடிச்சு என்ன பண்றீங்க, லாஸ்டா உங்களுக்கு ஷோ ரிசல்ட் தாங்க. உங்களுக்கு என்ன பண்ண, உங்களுக்கு ஆன்சர் காமிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இல்லைங்களாங்க. பாருங்க, இப்போ இங்கிலீஷ்ல உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கு, எக்ஸ்பிளன்ஸ் இங்கிலீஷ் வந்துச்சுங்களா. அதே மாதிரி தமிழ்லையும் பாருங்க. தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாறும். நான் தமிழ்ல மாத்திட்டேன் அப்படின்னா கொஸ்டினும் தமிழ்ல மாறி போச்சு, உங்களுக்கு அதுக்கான விளக்கம் இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு தமிழ்ல மாறிடும். சரிங்களா, படி பாருங்க. சரிங்களா, இப்போ கொஸ்டின் தமிழ் இருக்குங்களா, இதுக்கு ஆன்சர் பாருங்க தமிழ்லேயே கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம், இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம். சரிங்களா, தேங்க்யூங்க. உங்கள் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.